ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம கோளறு பதிகத்தோட 8வது பாடல் பொருள் விளக்கங்களை பார்த்தோம். இந்த பதிவில் பாடல் 9ஓட பொருள் விளக்கங்களை பார்ப்போம். பல பல வேடம் ஆகும் பரன் நரிப்பாகன், பசுமேறும் எங்கள் பரமன், சலமகளோடு எருக்கு முடி மேல் அணிந்து என் உள்ளமே புகுந்ததனால். பொருள்: பல பல வேடமாகும் பரன், அடியார்கள் வேண்டிய வடிவங்களிலெல்லாம் தோன்றி அருள் புரியும் பரமன். நரிப்பாகன், பெண்ணாகிய உமை அன்னையை தன் உடலில் பாதியாக கொண்டவன். பசுவேறும் எங்கள் பெருமான், பசு ஏறுன விடையின் மேல் ஏறும் எங்கள் பெருமான். விளக்கம்: பல பல கோலம் கொண்டருளும் பரம்பொருளும், பரன்ன பரம்பொருள்னு அர்த்தம். உமையொரு பாகனும் பசுவேறும் இடபத்தின் மேல் ஏறி வருபவனும் ஆகிய சிவபெருமான் கங்கை எருக்கமலர் ஆகியவற்றை செஞ்சடை மேல் அணிந்து கொண்டு என் உள்ளமே புகுந்த காரணத்தால் பல பல வேடமாகும் பரன். அது என்ன பல பல வேடம்? திருச்சபையில் உமை காண ஆடும் வேடம், சுடலையில் அதாவது இடுகாட்டில் பொடி பூசி நடனம் ஆடும் வேடம், பிறைசூடும் வேடம், விஜயனுக்கு அருளிய வேடம். விஜயன்ன அர்ஜுனனை குறிக்கிறது. மங்கையொரு பாகமாய் நின்ற வேடம், கையில் மண்டை ஓடி ஏந்தி யாசிக்கும் வேடம், உமையுடன் விடைவாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளும் வேடம் என்று பல பல வேடங்கள் கொண்டு விளங்குபவர் சிவபெருமான். இவ்வேடங்களை தியானித்து போற்றுபவர்களுக்கு புகழும் தூய்மையும் புண்ணியமும் மந்திரபலனும் வீடு பேரும் கூடும் என்கிறார். பரன் என்றால் பொறி புலன்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று பொருள். மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. பொருள்: மலர்மிசையோனும் மாலும், தாமரை மலர்மேல் வீற்றிருக்கும் பிரம்மனும் திருமாலும், மறைன வேதம், தேவர் தேவர்கள், வருங்காலம் எதிர்காலம், அலைக்கடல் அலை பொங்கும் கடல், மேரு மேருமலை. விளக்கம்: என் உள்ளம் புகுந்த காரணத்தால் பிரம்மனும் திருமாலும், வேதங்கள், தேவர்கள், எதிர்காலம், அலை பொங்கும் கடல், மேருமலை ஆகிய அவையும் நல்லனவே செய்யும். சிவனடியார்களுக்கு மிகுந்த நல்லதையே கொடுக்கும். நம்ம போன பதிகத்திலே பார்த்தோம். திருஞான சம்பந்தருடைய எல்லா பதிகங்களையும் 9வது திருப்பாட்டு பிரம்மனும் மாலும் சிவபெருமானுடைய அடிமுடி தேடிய செய்தியை சொல்வது வழக்கம் என்று. அது என்ன செய்தி? முன்னொரு சமயம் படைத்தல் கடவுளாகிய நான்முகனும் காத்தல் கடவுளாகிய திருமாலும் அன்னமாகவும் வராகமாகவும் உருக்கொண்டு சிவபெருமானுடைய முடியும் அடியும் தேட முயன்றபோது காண முடியாது தவித்தனர். அப்பொழுது சிவபெருமானுடைய 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அவரை உணர்ந்த செய்தியை இங்கு தெரிவிக்கிறார் சம்பந்த பெருமான். மேலும் வானத்தவர்களாகிய திருமாலும் நான்முகனும் அறிய முடியாத இறைவன் தனது அடியார்களின் உள்ளத்தில் அகலாமல் எழுந்தருளி இருப்பான் என்று சொல்லுவது இப்பாட்டின் கருத்து. வருங்காலமான பலவும், இறைவன் கடந்த காலமும் எதிர்காலமும் ஆகி நிற்பவன். நிகழ்காலத்தில் அடியவர்களுக்கு துணையாக விளங்குபவன். எனவே சிவபக்தர்கள் தங்கள் எதிர்காலம் குறித்து கவலையோ அச்சமோ கொள்ள வேண்டாம் என்கிறார். அலைக்கடலும் நல்ல. ஒரு சமயம் அப்பர் பெருமான் சமணர்களின் வஞ்சகத்தால் கல்லில் கட்டப்பட்டு கடலில் தள்ளப்பட்டார். அப்போது அப்பர் பெருமான் நமச்சிவாயம் என்னும் மந்திரத்தை சொல்லி கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் என்னும் பதிகத்தை பாடினார். பாடியவுடன் அந்த கல் மிதந்து அப்பர் பெருமானை கரையில் சேர்த்தது. அதை நினைவுபடுத்தும் வகையில் கோளறு பதிகத்தில்
இந்த பாட்டில் அதை கையாண்டுள்ளார் நம் ஆளுடை பிள்ளை. அப்பர் பெருமானுக்கு அருள் புரிந்த இறைவன் நம் அடியார் எல்லாருக்கும் அலைக்கடலால் எந்தவித ஆபத்தும் வராமல் அருள் புரிவான் என்று தெளிவாக சொல்கிறார் சம்பந்தர். மேருமலை. ஒரு சமயம் முப்புறங்களையும் வீழ்த்தும் போது மேருமலையை வில்லாக கொண்டு சிவபெருமான் யுத்தம் செய்தார். அத்தகைய பெரிய மலையாகிய மேருவையே தமது கருவியாக பயன்படுத்தி போரிட்டார் சிவபெருமான். அதனால் அடியவர்களின் காரியங்களில் ஏற்படும் மலை போன்ற தடங்களையெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக மாற்றி அருளி வெற்றியடை செய்வார் இறைவன். அதனால் மலையே வந்து தலைமீது விழுதாலும் மனம் பதறாமல் சிவாய நம என்று துதித்து நின்றால் அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்கிறார். திருச்சிற்றம்பலம்.